அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல குளோபல் பெனிஃபிஷரி மாஸ்டர் GBM அப்படின்னு ஒரு புது மாடியூல் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஆஃபீஸில் இருக்கிற எம்ப்ளாயி அண்டு பென்ஷனர் இவங்களோட ரெக்கார்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இவங்களோட டேட்டாஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி நம்ம ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம 1 by 1 பார்ப்போம். ஸோ வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிட்டுக்குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆஃபீஸோட இனிஷியேட்டர் ஐடியில் லாகின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? HR இனிஷியேட்டர் ஐடியில் லாகின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இனிஷியேட்டர் ஐடியில் லாகின் பண்ணுறேன். அதில் நம்ம ஆஸ் யூஷுவலாக லாகின் பண்ணுற இ-சர்வீஸ் HR அண்ட் ஃபினான்ஸை கிளிக் பண்ணுறேன். அதில் HR மாடல் ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இங்கே பார்த்தீங்கன்னா GBM ரிப்போர்ட் வியூவர், ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும். ஸோ நம்ம ஆஃபீஸில் இருக்கிற எம்ப்ளாயோட ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறோம். ஸோ அதுக்கு இந்த GBM ரிப்போர்ட் வியூவரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் GBM வேலிடேஷன் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஃபார்மெட் நமக்கு வந்து எக்ஸல் ஃபைலாக வேணுமா, இல்லை HTML இல்லை PDF ஸோ RTF என்ன ஃபார்மெட்டில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி, இப்போ நான் வந்து எக்ஸல் செலக்ட் பண்ணுறேன். DDO கோடு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பர்சன் டைப் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயா ஆர் பென்ஷனரா. ஓகேங்களா? ஸோ நம்ம எம்ப்ளாயி தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ட்ரெஸரியில் தான் பென்ஷன் அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எம்ப்ளாயின்னு செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு ரிப்போர்ட் ஒன்று டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ரிப்போர்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட நேமு, எம்ப்ளாயோட நம்பரு, எம்ப்ளாயோட டெசிக்னேஷனு, ஆஃபீஸ் நேமு, அப்புறம் எம்ப்ளாயோட CPS ஆர் PF நம்பரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த PF டைப்பு. ஸோ இப்போ CPSல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே CPS ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு. ஸோ இந்த ஆஃபீஸில் எல்லா எம்ப்ளாய்க்கும் CPS நம்பரு கரெக்டாக வெரிஃபைடு ஆகிடுச்சு. அதே போல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது PF டைப், அதாவது GPF நம்பரில் இருக்கிறவங்களுக்கு தனியாக இங்கே GPFும் வெரிஃபைட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் ஜாயினிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஸ்டேட்டஸ், இப்போ இந்த ஆஃபீஸில் இருக்கிற எம்ப்ளாயோட பேன் நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ பேன் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து பேன் வந்து டூப்ளிகேட்டாக இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடிக்கும் ஒரே பேன் யூஸ் பண்ணுறாங்க. இது என்னன்னு செக் பண்ணும்போது இந்த எம்ப்ளாயி வந்து பழைய ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணும்போது அவருக்கு வந்து அங்கே ஒரு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடி வாங்கியிருக்காங்க. அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இந்த ஆஃபீஸ் வரும்போது இங்கே வந்து ஒரு ஐடியை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்தையும் ஒரே பேன் நம்பர் யூஸ் பண்ணுறதால இவருக்கு வந்து டூப்ளிகேட்னு காணுது. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா பழைய ஐடியை வந்து நம்ம டிக்கெட் மூலமாக அதை டீஆக்டிவேட் பண்ணிடணும். ஓகேங்களா? டீஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டூப்ளிகேட் இஷ்யூ போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் ஸ்டேட்டஸ். இப்போது இந்த எம்ப்ளாயி எல்லாம் பேன் நம்பர் இருக்குங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேன் டேட்டா பேஸோட மேட்ச் ஆகிட்டு அது வந்து வெரிஃபை பண்ணுது பேன் நம்பர் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேன் ஸ்டேட்டஸில் பெண்டிங் ரிவ்யூ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ரெக்கார்டை ஓப்பன் பண்ணி அதில் அவரோட ஒரிஜினல் பேன் கார்டை வச்சு கரெக்டாக இருக்கான்னு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ வெரிஃபைடுன்னு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பேனில் சக்ஸஸ்ன்னு இருக்கும். ஸோ இன்ஆப்ரேட்டிவ் பேன் அப்படின்னா அந்த எம்ப்ளாயோட பேன் நம்பர் கரெக்டாக இருக்கும், பட் என்னன்னா அது ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்காது. அதனால தான் அது வந்து இன்ஆப்ரேட்டிவ் பேன் அப்படின்னு காமிக்குது. இப்போ நம்ம செக் பண்ணும்போது பேன் கார்டில் இருக்கிற நம்பர் தான் எனக்கு இதில் இருக்குது, அப்போ ஏன் இந்த எரர் வருது அப்படின்னா ஸோ இன்வேலிடு பேன் அப்படின்னு வந்துச்சுன்னா பேன் நம்பர் கண்டிப்பாக தப்பாக இருக்கும். அதனால் பேன் கார்டு வாங்கி நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இன்ஆப்ரேட்டிவ் பேன் வந்ததுன்னா அந்த பேன் கார்டு கரெக்டு, பேன் நம்பர் கரெக்டு, பட் அது வந்து ஆக்டிவில் இல்லை. ஸோ அந்த எம்ப்ளாய்க்கு நம்ம அப்போ சொல்லி அவர் வந்து பேன் கார்டு வந்து நம்ம ஆக்டிவ் பண்ண சொல்லணும். ஓகேங்களா? ஆக்டிவ் பண்ணிவிட்டு ஸோ சேம் தான் அதே மாதிரி மொபைல் நம்பரை பார்க்கும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர். ஓகேங்களா, எம்ப்ளாயோட எல்லா ஆதார் நம்பரும் இதில் வந்துடும். நம்ம எம்ப்ளாய்க்கு ப்ரொஃபைலில் என்னென்ன டேட்டா வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கோமோ அது எல்லா டேட்டாவும் இந்த ரிப்போர்ட்டாக நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ இங்கே ஆதார் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வெரிஃபைடு. சக்ஸஸ்ஃபுல்ல பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு மட்டும் ஆதார் டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்ச்னு வந்து. ஓகேவா, நம்ம ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தும் ஆதார் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தும் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து மிஸ் மேட்ச்னு வருது. ஸோ அவரோட ஆதார் நம்பர் வாங்கி நம்ம ஆதார் கார்டில் இருக்கிறது சரியா இல்லை ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸில் இருக்கிற சரியா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில், அவரோட அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு, அக்கௌண்ட் நேம், இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் எல்லாமே ஆக்டிவ் அண்ட் லைவ்ல தான் இருக்குது. ஸோ அக்கௌண்ட் நம்பரில் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிச்சு, பேங்க்கோட டேட்டா பேஸோட வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே சக்ஸஸாக நமக்கு ஆயிடுச்சு. ஓகேங்களா, நம்ம இப்போ இந்த பெண்டிங் ரிவ்யூன்னு இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்ஆர் மாடலில் அந்த எம்ப்ளாய்க்கு வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிபிஎம் கன்சென்ட் வெபடின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நம்ம ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் வந்து ரெக்கார்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு ஸோ பார்க்கலாம். இப்போ ரிப்போர்ட் எடுத்தோம்ல, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் மாடலில் ஜிபிஎம் கன்சென்ட் வெபடின்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை ஓப்பன் பண்ண போகிறேன். இதில் கால் வெபடியை கிளிக் பண்ணோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கால் வெபடி உங்கள் சிஸ்டமில் நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சாதான் அது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ரிப்போர்ட் வந்து நார்மலாக ஒரு எக்ஸல் ஃபைலில் ஓப்பன் ஆகிடும். பட் அப்டேட் பண்ணுறது வந்து நம்ம கால் வெபடியில் அப்டேட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ இந்த வெபடியில் கிரியேட் கொடுக்குறேன். ஸோ வெபடி டவுன்லோட் ஆகிடுச்சு, அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த க்ளோஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்போ நான் க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த எக்ஸலில் வந்து ப்ராடக்ட்டில் இருக்கும், நான் ரிவ்யூவில் போயிட்டு அன்ப்ராடக்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 எம்ப்ளாய்க்கு தான் வந்திருக்கு இந்த வெபடியை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன அப்படின்னா ஜிபிஎம்மோட ரிப்போர்ட்டில் தான் எடுத்தோம். ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம் என்னென்ன எம்ப்ளாய்க்கு வந்து வேலிடேட் ஆகிருக்கு, என்ன எம்ப்ளாய்க்கெல்லாம் வந்து வேலிடேட் ஆகலைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு இப்போ வேலிடேட் ஆகாத எம்ப்ளாயி தான் இந்த வெபடியில் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, அதாவது ஆதார், பேன், பேங்க் டீட்டெயில் இது மூணுத்துல ஏதாவது ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து வேலிடேட் ஆகாம இருந்தது, ரிவ்யூ பெண்டிங் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த எம்ப்ளாயோட பர்டிகுலர்ஸ் மட்டும் இந்த வெபடியில் வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம இவங்களுக்கு மட்டும் சரி பண்ணால் போதும். ஓகேங்களா, இப்போ இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 எம்ப்ளாய்க்கு மட்டும் தான் வருது. ஸோ இப்போ என்ன இஷ்யூ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஒருத்தருக்கு வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்ச்னு வந்ததை நான் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல வந்து சரி பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டேன். அதனால இங்க வெபடி வரும்போது எனக்கு அது காமிக்கல. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருக்கு மட்டும் பேன் வந்து இன்னாப்ரேட்டிவ் இருந்தது இல்லைங்களா, ஸோ அந்த எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் இப்போ இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆதார் இஷ்யூ இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அதே போல் பேங்க் டீட்டெயிலும் கரெக்டாக இருக்குது. ஸோ சக்ஸஸ் ஆகிருக்கு, அதனால பேங்க் இஷ்யூவும் இல்லை. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் மட்டும் தான் நமக்கு இன்னாப்ரேட்டிவ் பேன். இன்னாப்ரேட்டிவ் பேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த எம்ப்ளாய்க்கு வந்து சொல்லி அவங்களோட பேன் கார்டை ஆக்டிவாக மாற்ற சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கன்சென்ட் வெபடி ஓப்பன் பண்ணி இதில் இங்கே இருக்கு பார்த்தீங்களா கன்சென்ட் ஃபார் பேன், இதில் வந்து எஸ்எஸ்ன்னு மாற்றணும். ஓகேங்களா, இது எப்போ பண்ணணும் அப்படின்னா அந்த எம்ப்ளாயை வந்து பேனை வந்து நம்ம ஆக்டிவேட்டாக பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வெபடி ஓப்பன் பண்ணி இதில் எஸ்என் மாற்றிட்டு இங்கே ஆர்டரில் போயிட்டு நம்ம ஆஸ் யூஷுவலாக அப்லோடு பண்ணுற மாதிரி அப்லோடு பண்ணணும். இந்த பிளாக்டு ரோஸ் வச்சு அப்லோடு அப்படின்னு கொடுத்தனா அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ஆஸ் யூஷுவலாக பண்ணுறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆதார் வந்து பிரச்சனை இல்லை, அதனால எஸ்எஸ்ன்னு இருக்குது. அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பரும் இஷ்யூ இல்லை, அதனால எஸ்எஸ்ன்னு இருக்குது. இப்போ நமக்கு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் தான், அதனால பேன் வந்து நோன்னு இருந்தது. இப்போ நான் அந்த பேன் வந்து அவங்கள ஆக்டிவேட் பண்ண சொல்லிட்டு ஆக்டிவேட் பண்ணிட்ட பிறகு இங்கே இந்த வெப்படியில் வந்து நம்ம எஸ்என் கொடுத்து அப்லோடு பண்ணுறோம். ஓகேங்களா,
ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. இதை நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாய்க்கும் ஒவ்வொரு டிடிஓவும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு டேட்டா வந்து வேலிடேட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா பென்ஷனருக்குமே ட்ரெஸரி ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பென்ஷனரு ப்ளஸ் ட்ரெஸரி ஆஃபீஸோட எம்ப்ளாயி அவங்களுக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி டேட்டா டவுன்லோடு பண்ணிட்டு வேலிடேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15/6க்குள்ள இதை முடிக்க சொல்லி நம்ம கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே 15/6க்குள்ள முடிச்சு நம்ம அப்டேட் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் தரேன், கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அதே போல் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.